அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி ஃப்ரைடே. இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G பற்றி தான். இந்தியாவில் 5G கூடிய விரைவில் வரப்போகுது. ஸோ அதை குவிக்காக பண்ணுறதுக்காக ரோ கிட்ட சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ட்ரைவ் படிச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துருவோம். அதோட OnePlus 10R இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. Realme Q5 சீரீஸாக லான்ச் ஆகுது. எல்லாமே பார்த்தலாம் டெக் நியூஸ் நம்பர் 810. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல் அப்டேட்டே 5G பற்றி தான். ஏன்னா இந்தியாவில் கூடிய விரைவில் 5G லான்ச் ஆக போகுது. அதுக்கப்புறம் 5G ரோல் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4G அளவுக்கு அது ஈஸி கிடையாது. 4G அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் எங்கே சிக்னல் நல்லா இருக்குன்னு பார்த்து அங்கங்கே டவர், வீட்டு மாடியில், ஆஃபீஸ் மாடியில் எங்கே வேணாலும் டவர் ஃபிக்ஸ் பண்ணால் போதும். 4G ஈஸியாக எல்லா இடத்துக்கும் இவங்க கனெக்ஷன் பண்ண முடியும். பட் 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவர்ஸ் மட்டும் இங்கே கிடையாது. ஸ்மால் செல் டிப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வேணும். அங்கங்கே ஸ்ட்ரீட் ஃபர்னிச்சர், அதாவது லேம்ப் போஸ்ட், எல்லா இடத்துலையும் அந்த நெட்வொர்க் ஈஸியாக ட்ராவல் ஆகிற மாதிரி இவங்க செல்ஸ் டிப்ளாய் பண்ணால் மட்டும்தான் 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேகமாக ஒர்க் ஆகும், லேட்டன்சியும் கம்மியாக இருக்கும். ஸோ அதை தான் இந்தியாவில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இங்கே ஸ்ட்ரீட் ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் காஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபர் ஆகுது. அதாவது தமிழ்நாடுக்கு வந்தாங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் ஏர்டெல், ஜியோ எல்லாருமே கேட்கணும். அதே மகாராஷ்டிரா போனாங்கன்னா அந்த கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க கேட்கணும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு சார்ஜஸ் போடும்போது 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே காஸ்ட் அதிகமாகும். அதனால் இப்போ அதாவது டாட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்காக நேஷ்னல் ரோ அப்படின்னு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நேஷ்னல் ரோ தான் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ சார்ஜஸ் ஆகும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் டிசைட் பண்ணும்போது ரொம்பவே காஸ்ட்லி ஆகும். ஸோ இவங்க டிசைட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்டுக்கும் ஈக்குவல் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ 5Gயில் இந்த ஸ்டெப் ஒரு பெரிய அப்கிரேட் அண்ட் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு தெரியுது ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் எல்லாருக்கும். சோஷியல் மீடியா ஆப், அதாவது இந்தியாவில் இருந்தாலும் சரி, குளோபலாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஏர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரெவென்யூ ஒரு பார்ட் ஆட்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இந்த ஆட்ஸ் எப்படி அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், அதாவது வெப் பேஜஸ், வெப்சைட்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணுறது, என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு ட்ராக் பண்ணி தான் அது வழியாக அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. இதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதில் ரீசெண்டாக எந்த சோஷியல் மீடியா ஆப்க்கு அதிகமான லாஸ் ஆயிருக்கு, ஆப்பிளுடைய ட்ராக்கிங் ஃபீச்சர் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வெளியாக இருக்குது. ஆப்பிள், அதாவது ஐஃபோன் யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆப் அவங்களை ட்ராக் பண்ணணும், ட்ராக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எனேபிள், டிசேபிள் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ குளோபலாக அதிகம் பேர் ஐஃபோன் யூஸ் பண்ணுறதுனால இதில் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாக்கு அதிகமாக இருக்குது. மெட்டாக்கு $13 பில்லியன் லாஸ் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதே மற்ற சோஷியல் மீடியா ஆப், யூடியூபாக இருக்கட்டும், கூகுள், ட்விட்டர், இது மூணுமே சேர்த்து $3 பில்லியன் தான் லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகமாக ஆப் ட்ராக்கிங் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டா அப்படின்னு தெரியுது. ஏன்னா அவங்க தான் அதிகமாக ஆப் ட்ராக் பண்ணி ஆட்ஸ் பிளேஸ் பண்ணி அவங்களுடைய லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $13 பில்லியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க 2022. OnePlus உடைய 10 சீரீஸ் லைன் அப்பில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் OnePlus 10R ஏப்ரல் 20th அன்னைக்கு லான்ச் ஆகிற மாதிரி லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. ஏப்ரல் 28th அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus ஒரு பிக் லான்ச் ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த லான்ச் ஈவெண்ட்டில் OnePlus Nord CE2 Lite லான்ச் ஆகிற மாதிரி இமேஜஸ் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. கூடவே OnePlus Nord Buds இதுவும் லான்ச் ஆகும். 2 ப்ராடக்ட்ஸ் உடைய இமேஜஸ் தான் இப்போ வரைக்கும் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நேற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus 10Rம் இதில் லான்ச் ஆகிற மாதிரி தெரியுது. OnePlus 10R அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் OnePlus Ace இந்த பேரில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதை தான் ரீபிராண்ட் பண்ணி OnePlus 10R அப்படின்னு கொண்டு வராங்க. அகைன் இதோட அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றே நம்ம பார்த்தோம்னா Xiaomi 12 சீரிஸ் எப்படி இருந்தது, ஒரு ட்ரிப்பிள் சென்சார் பேக் பேனலில் நல்ல அவுட்லுக்கோட தான் கொண்டு வராங்க. அகைன் ஃபினிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூவல் ஃபினிஷ், ஒரு பக்கம் ஸ்மூத்தாக இருக்கும், ஒரு பக்கம் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி. இந்த அவுட்லுக் அண்ட் டிசைனில் OnePlus 10R இந்தியாவில் ஏப்ரல் 20th அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அடுத்த லான்ச் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் M சீரீஸில் M53 இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. M சீரீஸ் அப்படின்னு சொன்னாவே A சீரீஸோட சில ஃபீச்சர்ஸ் எப்பவுமே கொடுத்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக கொண்டு வருவாங்க. பட் இந்த வாட்டி M சீரீஸில் M53 அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity-ல இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. MediaTek Dimensity 900ல கொண்டு வராங்க. அவுட்லுக் டிசைன் எல்லாமே ஆல்மோஸ்ட் பார்க்கறதுக்கு M33 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் MediaTek Dimensity 900ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் அஃபோர்டபுளாக வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லேப்டாப்ஸ் தான். ஏப்ரல் 1st அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆனால் அவங்களுடைய Galaxy Book சீரீஸ் தான். இதில் மறுபடியும் ஆஃபர்ஸ் அவங்களுடைய அஃபிஷியல்
அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைனப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்லியும் இருக்குது. 1 lakhல வந்து உங்களுக்கு கேலக்ஸி புக் ப்ரோ 2360 அவைலபிளாக இருக்குது. அது 1 lakh மேலே. அதே ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் உங்களுக்கு 30,000 to 40,000லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கோ எடிஷன் வரைக்கும் வந்து எல்லா இதுலேயும் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை கேலக்ஸி புக் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா இந்த ஆஃபர்ஸையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஷாமியும் இந்தியாவில் வந்து அவங்களுடைய ஷோ ஸ்டாப்பர் வந்து லான்ச் பண்ண போகிறதா அமேசானில் ஆல்ரெடி வந்து லேண்டிங் பேஜ் எல்லாமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. இப்போ லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீசர் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் Xiaomi 12 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் April 27 அன்னைக்கு லான்ச் ஆகிற மாதிரி டீசர் மூலியமாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகைன் இது ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ். Snapdragon 8 Gen 1ல கொண்டு வராங்க. டிஸ்பிளேவாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்பெசிஃபிகேஷனோட இந்தியாவில் 50,000 to 60,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் இருக்குது. ரியல்மியுடைய Q லைனப்பில் அடுத்ததாக Q5 சீரீஸ் சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. சீரீஸ் அப்படின்னு சொல்கிறதுனால 3 ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. Q5, Q5 Pro, அதுக்கப்புறம் Q5 Pro Plus. இதோட சிப்செட் எல்லாமே ரிவீலாக இருக்குது. Q5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 810ல 5G டிவைஸாக கொண்டு வராங்க. அதே Q5 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 695 அப்படின்னு தெரியுது. ப்ளஸ் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 870 அப்படின்னு ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ப்ளஸ் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ இந்த லைனப் தான் இந்தியாவில் எப்போவுமே ரியல்மியுடைய நம்பர் சீரிஸாக வரும். ஸோ Snapdragon 870ல் எந்த ஸ்மார்ட் ஃபோன் இவங்க ரீபிராண்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். ரியல்மியுடைய Q5 எந்த சிப்செட்டில் லான்ச் ஆகும்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் எக்ஸ்ட்ரீம் நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து குணசீலன். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.